ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் மாதிரி நம்ம தளபதி விஜய் அவர்கள் நம்ம நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தமிழ்நாட்டிலிருந்து முதல் ஆளாய் முதல் செலிபிரிட்டியாய் முதல் அரசியல் தலைவராக, அதாவது நம்ம பாஜகவில் உள்ள தலைவர்களை தவிர்த்து நம்ம தமிழ்நாட்டில் மாற்றுக் கட்சி அரசியல் தலைவர்களில் முதல் ஆளாக நம்ம நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேக்கா கட்சி விஜய் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே நம்ம விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா எந்த திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இல்லை கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட இன்னும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லல. ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு முதல் ஆளாய் நம்ம விஜய் அவர்கள் முதல் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இதயம் பூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயுளுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு நம்ம டிவிகே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் முதல் ஆளை பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. நான் ஏன் முதல் ஆளை சொல்றேன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு பொலிட்டிக்ஸ் லீடர் தமிழ்நாட்டிலிருந்து நம்ம பிரதமர் அவர்களுக்கு இன்னும் வாழ்த்து சொல்ல கூட ஆரம்பிக்கல. நம்ம விஜய் அவர்கள், நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதல் வாழ்த்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவர் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லனா கூட பயங்கரமாக நம்ம அவரை போட்டு அடித்தோம். ஆனால் தற்போது அவர் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு. அதனால் நம்ம விஜய் அவர்களை கண்டிப்பாக நம்ம சேனல் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக நடிகர் விஜய் அவர்களை பார்த்து இனி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுத்திருக்கிற அரசியல் தலைவர் கூட சரி நம்மளும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுவோம், நடிகர் விஜயை சொல்லிட்டாரு, என்ன கூட்டணி பிளான் வச்சிருக்காரா என்னன்னு தெரியல, சரி நம்மளும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோன்ட்டு இதன் பிறகு அனைத்து கட்சி தலைவர்களும் நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். ஆனா நடிகர் விஜய் அவர்கள் வாழ்த்து சொன்னதை எனக்கு இது வரைக்குமே நம்ம காண்பது கனவா இல்லை நினைவா? விஜய் அவர்கள் விநாயகர் சதுர்த்திக்கே வாழ்த்து சொல்லல, இதுல எங்க அரசியல் கட்சி தலைவர்களா வாழ்த்து சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம நாட்டுடைய பிரதமருக்கு முதல் ஆளை வாழ்த்து சொல்லியிருக்காரு. உண்மையாலுமே நம்ம நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பாஜகவினர் சார்பாக. கண்டிப்பா நடிகர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.